الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் 86வது வருட ஆஷூரா கந்தூரியின் 11வது தினத்தில், கடைசி தினத்தில் நாங்கள் மௌலிதுகளை ஓதிவிட்டு தொழுதுவிட்டு ஒன்று கூடி இருக்கிறோம். இருக்கக்கூடிய சில நேரங்கள் ஒரு சில விடயங்களை மட்டும் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த 11 நாளும் இங்கு மௌலிதுகள் ஓதப்பட்டன. இந்த மௌலிதுகள் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் அவர்களுடைய சிறப்புகள் அடங்கிய ஒன்றுக்கு மேற்பட்ட மௌலிதுகள் ஓதப்பட்டன. அதே போன்று நபிமார்கள், அதே போன்று சஹாபாக்கள், அஹ்லு பைத்தினர்கள், இமாம்கள், அவுலியாக்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள் என பல இந்த மார்க்கத்தை சுமந்த பல நபர்களுடைய பெயரில் மௌலிதுகள் ஓதப்பட்டன. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மார்க்கத்தை சுமந்த பலருடைய வரலாறுகள் இங்கு சொல்லப்பட்டன. ஆனால் இன்று இதே வேளையை நாங்கள் உலக ஆதாயத்துக்காக எங்களுக்கு ஏதோ ஒரு விடயத்துக்கு டொனேட் பண்ணின ஒருத்தரை பற்றி, அல்லது அவங்களோட குடும்பத்தை பற்றி, அல்லது எங்களோட ஊர்லேயே வேற ஏதாவது ஒரு சேவைகளை செய்தவர்களை பற்றி நாங்கள் மேடை போட்டு பேசுகிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு துனியாவுக்காக அல்ல, ஆகிரத்துக்காக தீன மார்க்கத்தை சுமந்தவங்களோட வரலாறுகளை பேசுவதுதான் மௌலித். இதைத்தான் நாங்கள் மௌலித் என்ற பெயர்ல, மனாகிப் என்ற பெயர்ல, வேறு வேறு பெயர்கள் என்ன பெயர் வந்தாலும் இங்கே தான் நடக்கு. எனவே இந்த அமல்கள் எங்களுக்கு நாங்கள் செய்வது கொண்டு அவர்களுக்கு மீதுள்ள நன்றி உபகாரத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் செய்கின்ற இந்த அமலை, உதாரணமாக இன்று பத்ர் சஹாபாக்கள் பற்றிய மௌலித் ஓதப்பட்டது. இதை பத்ர் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா என்றால், ஓதக்கூடிய எங்கள் அனைவருடைய நம்பிக்கை ஆம், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குதுபு நாயகம் அவர்களுடைய மௌலித் ஓதப்பட்டது, அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்களா? ஆம், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌலித், புகாரி இமாமுடைய மௌலித், ஷாஃபி இமாமுடைய மௌலித், இப்படி எத்தனையோ இமாம்களுடைய, அறிஞர்களுடைய மௌலிதுகள் ஓதினோம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வரலாறை, நான் செய்த சேவைகளை ஒரு கூட்டமாக இருந்தவர்கள் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வகுல் இஅமலு, நபியை நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு அமல் செய்ய சொல்லி, ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்களோட அமல்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருச்சிய நிப்பாட்டினா, வரசூலுஹு, இன்னும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்து கொண்டிருச்சிய, வல் முஃமினூன், முஃமீன்களும் பார்த்து கொண்டிருச்சிய என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். அப்ப அவங்க இதுல ஹயாத்தோடு இருச்சிய, மௌத்தான ஒரு வரையறையும் அல்லாஹ் சொல்லல. நான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்க நபி ஏவுங்க அவங்களுக்கு அமல் செய்ய சொல்லி, அல்லாவும் அவங்களோட அமல்களை பார்த்து கொண்டிருச்சிய என்று சொல்லுங்க. உங்களோட அமல்களை அல்லாவும் பார்த்து கொண்டிருச்சிய, வரசூலுஹு, இன்னும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்து கொண்டிருச்சிய நிப்பாட்டினா இல்ல, வல் முஃமினூன், முஃமீன்களும் பார்த்து கொண்டிருச்சின்னு சொல்லுங்க. எனவேதான் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்குள்ள நிறைய ஹதீஸ்களை முஃபஸ்ஸரீன்கள் கொண்டு வருவார்கள். புள்ளகள் செய்த அமல பெற்றோர் வஃபாத்தானாலும் அவங்களோட கபருக்கு அது காட்டப்படும். அதே மாதிரி முஃமின்களாக இருந்தால் அவர்கள் வஃபாத்தானாலும் சரி, ஹயாத்தோடு வாழ்ந்தாலும் சரி, முஃமின்களுக்கு மௌத் என்பது துன்யாவுடைய மேற்பரப்பில் இருந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மறைந்து அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவங்களோட மவுத். அதல்லாம துன்யால இருந்து முழுக்க அவங்க நீங்கினேன்ற அர்த்தம் அல்ல. அவங்க வஃபாத்தானாலும் துன்யால நடக்கிய விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்து கொண்டிருச்சு என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய நம்பிக்கை. எனவே நாங்கள் அமல் செய்வது கொண்டு அல்லாஹுடைய, இன்னும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, இன்னும் முஃமின்களாகிய, முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கொள்ள அங்க எல்லாரும் வந்துட்டு, எல்லா நல்லடியார்களும். முஃமின் என்றது ஆஹா நல்லடியார்கள் ஆக முக்கியமான ஒரு தரம். அதுக்கு பிறகுதான் முத்தகீன்கள், அவுலியாக்கள், மார்க்கத்துக்கு சேவை செய்ய போது ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸரீன்கள், இப்படி பல படித்தரங்கள் இருக்கின்றன. ஆக நல்லவர்களுடைய ஆக பேஸ், ஆக அடிப்படையான தரம் முஃமின்கள் என்பது. அப்ப முஃமின்களே பார்த்து கொண்டிருச்சு என்றா, முஃமின்களே ஆக உன்னதமான முத்தகீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுல சந்தேகம் இல்லை.
அப்ப நாங்க செஞ்ச அமல்கள், இதுக்கு பிறகு வார மாசங்கள்ல நாங்க செய்கின்ற அமல்கள் எல்லாத்தையுமே நாங்க யார்ட பேர்ல ஓதுறோமோ அவங்க பார்த்து கொண்டுதான் இருந்துச்சு. அவங்க எங்களுக்காக துவா செய்யத்தான் போறோம். ஹைர். அடுத்த விஷயம், இந்த 11 நாளும் இங்கு சில முக்கியமான விளக்கங்கள் சொல்லப்பட்டன, யூடியூப்லயும் போடப்பட்டிருக்கிறது. நாங்க இது மாதிரி பயான்களை நிறைய விளக்கங்களை கேட்கிறோம். சொல்கின்றவர்களும் எப்படியோ தேடிக்கொண்டு வந்து நல்ல விடயங்களை சொல்லணும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர்கள் சொல்கிறார்கள். கேட்கிறவங்களும் கேட்கிறார்கள். கேட்கின்ற போது அவர்கள் நல்ல முறையிலே கேட்கிறார்கள். ஆனால் வெளியில சென்றதுக்கு பிறகு என்ன பேசின என்ன கேட்டேன்னு அவங்களோட வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கள பெரும்பாலான ஆக்கள், சில நேரம் அல்லாஹ் காப்பாத்தோன்னு செல்லக்கூடிய நானும் அதுக்குள்ளு கடங்கலாம், எங்கள பெரும்பாலான ஆக்கள் இப்படியாக பொடுபோக்காகத்தான் இருக்கிறோம். அறிவுடைய விஷயங்களை, மார்க்கத்துடைய விஷயங்களை கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், ஃபேஸ்புக்ல கேட்கிறோம், ஒரு மஜ்லிஸ் பயான் நிகழ்ச்சிக்கு போனா கேட்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு அதுல இருந்து நாங்க ஒரு படிப்பினை எடுத்தா அவர் கணக்கு பயான் நிகழ்ச்சி செய்யறதல்ல, ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் அதுல ஒரு விஷயத்தை சரி நாங்க வாழ்க்கையில எடுத்து நடக்கிறோமான்றதான் ஆக முக்கியம். அப்படி நாங்க பொடுபோக்காக இருந்தா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும், நாங்க மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்கள்லையும் மனிதர்களையும் அதிகமான பேர், கசீரன் அதிகமான பேரை நாங்க அல்லாஹ் சொல்கிறான் நரகத்துக்கண்டே தான் படைச்சோம். அப்ப மனிதர்கள் எத்தனை பேர்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நாளைக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர, அதுக்கு பிறகு வர உள்ள அத்தனை மனிதர்கள்லையும் நாளைக்கு மறுமையில சுவர்க்கத்துக்கு போராக்கள் கூடயா நரகத்துக்கு போராக்கள் கூடயாண்டா நரகத்துக்கு போராக்கள் தான் கூட. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில ஹிசாப் விசாரணையின் போது இருந்துட்டு இருந்து ஒத்தர் தான் சுவர்க்கத்துக்கு போவாங்க. 1000 பேர்ல ஒத்தர் மாதிரிதான் சுவர்க்கத்துக்கு போவாங்க, மீதி 999 பேர் நரகம். அப்படி சுவர்க்கத்துக்கு போற ஆக்கள் குறவு, நரகத்துக்கு போற ஆக்கள் தான் அதிகம். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள்லயும் ஜின்கள்லயும் அதிகமான பேரை நாங்க படைச்சதே நரகத்துக்காகத்தான், அதிகமாக என்றே அல்லாஹ் சொல்கிறான், நரகத்துக்காகத்தான். அவங்க எப்படிப்பட்டவங்க? அதே ஆயத்துல சொல்கிறான், லஹும் குலூபுஹும் லா யஃபஹூன பிஹா. அவர்களுக்கு இதயங்கள், உள்ளங்கள் இருந்தன, அவர்கள் உணர்ச்சி பெறவில்லை, அவர்கள் நல்லுணர்வு பெறவில்லை. வலஹும் அயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா. அவர்களுக்கு பார்வைகள், கண்கள் இருந்தன, ஆனால் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலஹும் 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 ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு காதுகள் இருந்தன, ஆனால் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அப்படி என்றா என்ன? நாங்க கேட்கிறோம், பார்க்கிறோம், அறிகிறோம், அப்படியே பொடுபோக்காக சும்மா விடுக, கேலஸ் தான். இந்த ஆயத்து முடியக்கொள்ள உங்களுக்கு விளங்கும். அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, இதயம் இருக்கிறது, அவங்க நல்லுணர்ச்சி பெறணும் என்று யோசிப்பாங்க, ஆனால் நல்லுணர்ச்சி பெறுவதில்லை. அவர்கள் கேட்பார்கள், பார்ப்பார்கள், ஆனால் அந்த கேள்வியை கொண்டும் பார்வையை கொண்டும் எந்த படிப்பினையும் பெறவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் இல்லை. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலாஇக கல் அன்ஆம். இவர்கள் தான் கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடு ஒட்டகங்களை போல ஆக்கள். உருவத்துல மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் கால்நடைகளை போல ஆக்கள். உள்ளமிருந்தும் நல்லுணர்ச்சி பெறாதவர்கள், காதிருந்தும் கேட்காதவர்கள், கண்ணிருந்தும் பார்க்காதவர்கள், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிட்டு நிப்பாட்டல்ல, பல்ஹும் அலல், இல்ல அதை விட மோசமான ஆக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கால்நடைகளை போல என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதை விட மோசமான ஆக்கள். அவங்களுக்கு கால்நடைகளுக்கு கூட 5 அறிவு தான், இவனுக்கு 6வது அறிவை கொடுத்தும் இவன் நல்லுணர்ச்சி பெறவில்லை. எனவே இவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள். உலாஇக ஹுமுல் காஃபிலூன். அவர்கள் தான் பொடுபோக்கானவர்கள், அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். இதுல நிறைய எங்களுக்கு படிப்பினை இருந்துச்சு, அல்லாஹ் காப்பாத்தோனும். பெரும்பாலான இன்றைய ஆக்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு உட்படுகிறார்கள். நிறைய விஷயத்தை அறியுதோம், படிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், ஆனா நாங்க அதை வச்சு படிப்பினை பெறுகிறோமா? அந்த படிப்பினையின் ஊடாக எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சற்று நாங்க ஒழுங்கமைக்க முயற்சி செய்திருக்கிறோமா? நேற்றை விட இன்று, இன்றைய விட நாளை என்று எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலின் பக்கம் முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்படி இல்லை என்று சொன்னா அல்லாஹ் காப்பாத்தோனும். அதிகமான பேர் அல்லாஹ் நரகத்துக்கண்டே படைச்சேன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடங்குறானே, அதுல நாங்க மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பனாக. எனவேதான் நாங்கள் இந்த விடயங்களை, மார்க்கத்துடைய விடயங்கள், 11 நாளும் சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்கள் யூடியூப்ல இருக்கின்றன. ஒரு முறை கேட்டா சரி வரல, திருப்பி கேளுங்க, கேட்டு அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடவும். இதுதான் முறை. ஒரு பயான கேட்டா, ஒரு அறிவுரையை கேட்டா, ஒரு உபதேசத்தை கேட்டா என்ன செய்யணும்? ஒன்னாவது என்ன சொல்றேன்னு தெளிவா விளங்கணும். அதாக முக்கியம். ஒரு விஷயம் சொல்லப்பட்டதை நாங்க கேட்கிறேன்டா
இவர் இப்படி ஒன்று சொன்னாருன்னு அறகுறையாக விளங்கி கொண்டு போகப்படாது. ஒன்னாவது அவர் என்ன சொல்லுவாரு, அவர் என்ன சொன்ன விலங்கல்லையா, அவர்கிட்ட போய் திரும்ப கேக்கு. அப்படி இல்லாட்டி அங்கிருந்த இன்னொருத்தர்கிட்ட அவர் இப்படி ஒரு கருத்து சொன்னாரு, அது என்ன விளக்கம் என்று கேட்டு ஒன்னாவது தெளிவாக விளங்கி கொள்ளுதல். ரெண்டாவது, விளங்கின விஷயத்துல எங்கட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எடுத்து நடக்கலும் என்று நாங்க யோசிக்கணும். உதாரணமாக ஒரு பயான்ல ஒரு பிசினஸ பத்தி, தொழில் இந்த முயற்சிகளை பத்தி சொல்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் படிச்சு கொண்டிருக்கிறார். இப்ப அவருக்கு அதுல பெரிசாக அதுல விஷயம் இல்லை. ஆனா ஏண்டா படிச்சக்கூடிய ஒரு ஆளுக்கு தேவையான விஷயத்த அவரோட பேண்ட்ல அவர் சொல்லி இருப்பார். அப்படி ஏண்டா இது ஏண்ட வாழ்க்கைக்கு தேவை, ஏன் இப்பேத்து லைஃப் ஸ்டைலுக்கு ஏண்ட வாழ்க்கை முறைக்கு இது தேவை, இதை நான் எடுத்து நடக்கணும். இதுல இவர் என்ன சொல்ல வந்த என்று தெளிவா விளங்குறது, அதை எடுத்து நடக்கிறது. மூணாவது விஷயம், நாங்க எடுத்து நடந்ததுக்கு பிறகு எங்களோட இருச்சியாக்கள், எங்கட குடும்பம், எங்கட பிள்ளைகள், இன்றைக்கு நாங்க எல்லாரும் இங்க வந்த அப்ப நாங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் இங்க நிச்சயவங்களுக்கு மட்டும் தேவையான விஷயமா இல்ல. குடும்பத்தவர்கள், ஏனைய பெண்கள், சகோதரிகள், அவங்களுக்கெல்லாம் தேவையான விஷயங்கள் தான் சொல்லப்படுகின்றன. அவங்களை இருப்பாட்டி கதையுங்கோ, வீட்டுல ஒன்றாக இருந்து தின்னுங்கோ, தின்ன கொள்ள இந்த விஷயங்கள் சும்மா அன்னமனம் கதைச்சாம நல்ல விஷயங்களை தின்னு முடிஞ்சு அப்படியே இருந்து கதையுங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். இருந்து இப்படி விஷயங்கள் சொல்லப்பட்டன, இன்றைக்கு பேன்ல இந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமோ என்று நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட, உங்களோட மனைவி மக்கள்கிட்ட, இல்லாட்டி நீங்க ஒரு தொழில் செய்யற இடம் என்ற அங்க அவங்கள்ட்ட இந்த விஷயங்களை, மார்க்கத்துடைய விஷயங்களை, எங்களோட அகீதாவுடைய விஷயங்களை நாங்க எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கோம். அப்படி இல்லை என்றா இந்த பேன் மஜ்லிஸ் சக்சஸ் இல்லை. சொல்லக்கூடியவர்கள் நல்ல எண்ணத்துல சொல்லி இருந்தா அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். ஆனா நாங்க கேட்கிற ஆக்கள் இதுல எந்த ஒரு படிப்பினையும் பெறல, இப்படி நாங்க எங்கட கொஞ்சம் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யலைண்டா இது சும்மா சோகம். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப நாங்க எல்லாரும் கொஞ்சம் சரி, நாங்க எங்கட வாழ்க்கையில முயற்சி செய்யணும். 11 நாட்கள் ஓதப்பட்டன, அமலோடு இல்லாமல் இல்மும் கொடுக்கப்பட்டன. அதிலிருந்து நாங்க படிப்பினை பெற்று இன்ஷா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்க இருக்கக்கூடிய இந்த நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், ஆஷூராவுடைய நாள். அஷரா என்றா 10. அந்த முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் தான், ஆஷூராவுடைய நாள் தான் நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்ட நாள். எனவே ஆஷூராவுடைய நோன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த 10ஆம் நாளுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக நோன்பு நோட்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த ஆஷூராவுடைய வரலாறு பத்தி பேசினா மிச்சம் பெருசி. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஆஷூராவுடைய நோன்பை யஹூதிகள் அந்த நாளிலே நோன்பு நோட்பதை அறிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் ஏன் இன்று நோன்பு நோட்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா ஒரு படிப்பினை எங்களுக்கு தரத்துக்காக கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்கட மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். எங்கட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக இருந்த நேரம் ஃபிரௌனையும் அவனுடைய படையையும் செங்கடல்ல அப்படியே அல்லாஹ் மூழ்கடிக்க வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களுடைய கௌமையும் கூட்டத்தையும் அல்லாஹ் இன்றைய நாள்ல தான் காப்பாற்றினான். எனவே அதுக்கு நன்றி உபகாரமாக நாங்கள் நோன்பு நோட்கிறோம். யாரு சொல்றது? யஹூதிகள், யூதர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்ன, யூதர்கள் செய்யறதில்ல, எங்களுக்கு தேவையில்லை என்று உடல்ல. யூதராக இருந்தாலும் மூசா நபிக்கு உங்களை விட நெருக்கமான ஆக்கள் நாங்க தான் இதுக்கு இந்த நாளை மிச்சம் கொண்டாடணும். நான் நோன்பு பிடிப்பேன், அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் யூதர்களுக்கு மாற்றமாக 9வது நாளிலும் நோன்பு பிடிப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சுன்னத்தை தான் நாங்க ஹயாத்தாகி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இருக்கிறதே, இந்த ஆஷூராவுடைய நாள்ல தான் அல்லாஹ் அரிசி, குருசு, லௌஹு கலத்தை படைச்சான். பிரமாண்டமான படைப்புகள், மலக்குமார்கள்ல விசேடமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சது இந்த ஆஷூராவுடைய நாள்ல. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான சம்பவங்கள் நடந்தது இந்த ஆஷூராவுடைய நாள்ல. இந்த ஆஷூராவுடைய நாள்ல தான் இப்படி நிறைய சம்பவங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் நேரடியாக ஹதீஸுகளே வருகின்றன. இன்னும் பல அறிஞர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன்ல இருந்து காப்பாற்றப்பட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த வெள்ளத்திலே காப்பாற்றி ஜூது மலையிலே அவர்களுடைய கப்பல் தரித்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்தது. இவ்வாறு எத்தனையோ நபிமார்கள் விமோசனம் அடைந்த நாளாக இந்த ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது. அந்த நாள்ல தான், அந்த இரவுல தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்கிறான், அல்லாஹுடைய நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துங்கள். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாள் தான். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று சொல்றது இந்த ஒரு வருடத்துல வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ஆஷூராவுடைய நாள்.
அப்ப ஆஷுராவுடைய நாள்ல இந்த நாள்ல நாங்க நோன்பு நோட்பதோடு மட்டும் இல்லாமல் முடியுமான அளவு ஔராதுகள் இருக்கிற ஸலவாத்துகளை நாங்கள் அதிகமாக கூட்டிக் கொள்வது ஆக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆஷுராவுடைய நாள்ல குடும்பத்துக்கு அதிகமாக விஸ்தீர்ணமாக செலவழிச்சால் அவனுடைய ரிசுக்கில் அல்லாஹ் அந்த வருடத்துக்குரிய விஸ்தீரணத்தை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நாங்க அதிகமாக செலவழிக்கிறது நோன்புடைய விஷயத்துல, நோன்பு பிடிக்கிறதா இருக்கலாம், நோன்பு திறக்கிறதா இருக்கலாம், ஒரு குடும்பத்தவர்களுக்கு ஏதோ ஒரு விசேஷமாக எங்களோட ஊட்டாக்களுக்கு நாங்க செலவழிக்கிறது. அப்ப இதை கொண்டு அல்லாஹ் எங்களோட ரிசுக்கிலே விஸ்தீர்ணத்தை உண்டாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த நாளை நாங்க அழகான முறையில கழித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்று சஹர் வரங்காட்டி சஹர் உடைய நோன்புடைய ஏற்பாடுகளும் இருக்கின்றன. அதற்கும் எல்லாரும் கலந்து கொள்ளலும். அந்த சஹருக்கு முன்னால இங்கு ஆஷூராவுடைய துஆ ஓதப்படுகிறது, இங்கு திக்ர் ஔராத் ஓதப்படுகின்றது. அதிலேயும் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு, இங்கு சொல்லப்பட்ட விடயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த 11 நாட்களும் சொல்லப்பட்ட விடயங்களை சரியாக அறிஞ்சிக்கோங்கோ. அறிஞ்சு அதை எங்களோட வாழ்க்கையில ஒன்றச்சரி எடுத்து நடக்கும் என்று முயற்சி செய்யுங்கோ. எடுத்து நடந்துக்கிட்டு வந்தால் நீங்க மற்றவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லுங்க. ஒன்றை நாங்க சொல்ல முந்தி மற்றவங்களுக்கு சொல்ல முந்தி கொஞ்சம் எடுத்து நடக்க முயற்சி செய்வோம். அப்ப நாங்க எடுத்து நடந்து அதை சொன்னாதான் அது அவங்களுக்கு எடுபடும். பின்னைக்கு சில பெற்றோரும் என்ன செய்த புள்ளைய சொல்லி மகருபு தள்ளி தொலைப்பவங்க உண்டு. ஆனா வாப்பூட்டுல இருந்து கொண்டு புள்ளைய பள்ளிக்கு அனுப்புவதல்ல முறை. வாப்பொன்னாவது பள்ளிக்கு போகணும், புள்ள விளங்கணும். அடைய வாப்ப பள்ளிக்கு போற வாப்ப இப்ப பள்ளி புகச்சென்னா அந்த புகச்சென்ன அந்த சொல்ல வெளியிட்டு வந்துருச்சு, நான் புகத்தான் வேணும்னு புள்ள யோசிப்பார். அப்படி இல்லையா, நீங்க கூட புள்ளைய கூட்டி கொண்டு பள்ளிக்கு போறது இதுதான் முறை. இஸ்லாம் காட்டு தந்த முறை அப்படித்தான். வெறுமனே ஏவிக்கொண்டே இருச்சு செல்லல. ஏவல் எங்களோட பிராக்டிக்கல்ல நடைமுறையில இருக்கும். அப்படி இருந்து நாங்க ஏவினா அதை எடுத்து நடக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்னென்ன விடயங்களை கேட்டோமோ அதை நல்ல முறையில் அறிந்து எடுத்து நடக்கக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த புனிதமான ஆஷூராவுடைய நாளுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த ஆண்டிலே முஹர்ரம் மாதத்துடைய தலைப்பிலே நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த ஆண்டிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுதிகள் தீங்குகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இந்த ஆண்டிலே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஈமான் சலாமத்தோடும் உனக்கு வழிபட்ட நிலையிலும் வாழக்கூடிய வாழ்க்கையாக இந்த ஆண்டை எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக. இன்னும் யா அல்லாஹ், இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து, அனைவர்களுடைய நோய் நொம்பலங்களையும் நீக்கி, அனைவருடைய கஷ்டங்களையும் நீக்கி, கடன்களையும் நீக்கி, அனைவருடைய வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்திலே ரிசுக்கிலே விஸ்தீர்ணத்தை தந்து ஆரோக்கியமான முறையிலே சந்தோஷமான முறையிலே ஒற்றுமையான வாழ வைப்பாயாக. இன்னும் யா அல்லாஹ், இந்த இடத்திலே யார் யாரெல்லாம் இந்த 11 நாட்களும் ஓதினார்களோ கேட்டுக்கொண்டிருந்தார்களோ நார்ஷாக்களை கொடுத்தார்களோ இன்னும் எந்தெந்த முறையில் இந்த 11 நாட்களும் என்னென்ன விதத்திலே உதவி செய்தார்களோ அனைவர்களுடைய உதவிகளையும் நீ கபூல் செய்வாயாக. அனைவர்களுக்கும் துனியாவிலும் ஆகராவிலும் வெற்றியும் விமோசனத்தையும் உன்னுடைய லிகாவையும் கொடுப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுகள் ஓதப்பட்டனையா அல்லாஹ். இன்னும் வலிமார்கள், நாதாக்கள், நபிமார்கள், சித்திகீங்கள், இமாம்களுடைய மௌலிதுகள் ஓதப்பட்டனையா அல்லாஹ். அவர்களுடைய அந்த மௌலிதுடைய ஹுருமத்தை கொண்டு அவர்களோடே எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. அவர்களுடைய அளவுக்கு நாங்கள் தியாகம் செய்யலையா அல்லாஹ், அவங்களோட அளவுக்கு நாங்க சேவைகள் செய்யலையா அல்லாஹ். என்றாலும் நாங்கள் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத்து வைத்திருக்கிறோம். அந்த மஹப்பத்தை கொண்டு துனியாவிலும் ஆகிராவிலும் எங்களுக்கு விமோசனத்தை தருவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம வபாரக அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.